ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான சர்வே ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த சர்வே ஜாப்பில் என்னுடைய வித்ட்ரா ப்ரூஃப் லைவ் வித்ட்ரா ப்ரூஃப் தான் நான் காட்ட போகிறேன். அதுவும் பேப்பரில் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ லைவாக வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளே எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஸோ இந்த சர்வே ஜாப்புக்கு நான் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்தா மட்டும் போதும், இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன இதில் சேஞ்ச் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் தான் அடிக்கடி சர்வே கொடுப்பாங்க. அதை நான் எப்படி சொல்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே செட்டிங்ஸில் சர்வே ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து as many as possible சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் லென்த்துங்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் எனி லென்த் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய சர்வீஸ் உங்களுக்கு வரும். ஸோ லொக்கேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக நீங்கள் இது பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே உங்களோட இமெயில் தான் கேட்கும். இமெயில் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் சர்வே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான சில கேள்விகள் தான் கேட்பாங்க. ஸோ பாருங்கள், ஹவு மெனி வீல்ஸ் டோஸ் எ கார் யூஸ்வலி ஹேவ், அதாவது காருக்கு எத்தனை வீலுன்னு கேட்குறாங்க. ஈஸியான ஒரு பதில் தான், 4ன்னு கொடுத்துரும். ஸோ 4 கொடுத்துக்கோமா அடுத்த கேள்வி பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன் டு யூ யூஸ் அட் ஹோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் மோடம், டயல், சேட்டலைட், வயர்லெஸ் கனெக்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட கனெக்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். வயர்லெஸ் கனெக்ஷன் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோ, தேங்க்யூ ஃபார் ரெஸ்பான்ஸ், யுவர் பேலன்ஸ் இஸ் பீங் அப்டேட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் அப்டேட் ஆயிரும். ஸோ 3.35, அதாவது நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சர்வே கம்ப்ளீட்டட் 0.01 வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் சர்வே கம்ப்ளீட்டடு, சர்வே கம்ப்ளீட் 50 சென்ட்ஸ், 4 சென்ட், 16 சென்ட், 7 சென்ட், இது ஃபுல்லும் நான் சர்வே கம்ப்ளீட் பண்ண இது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சர்வீஸுக்கு வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ இதில் பேமெண்ட் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் இருக்குது. ஸோ இதில் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டில் நம்ம வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். அதாவது அமேசான் பேலையோ, ஸோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லையோ, இல்லை வந்து இந்த ரெண்டுத்துலேயுமே அது நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் எடுக்கணும்னா பேப்பரில் எடுக்கிறேன். ஏன்னா பேப்பர் அக்கௌண்ட் நான் வச்சிருக்கனால நான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிஃப்ட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை இதில் பார்த்தீங்கன்னா $3.50 இருந்தால் $250. ஸோ ஃப்ளிப்கார்ட்லேயும் அதே தான், $3.50 இருந்தால். ஸோ $7 இருந்தால் $500 கொடுக்குறாங்க. ஸோ நான் இதை வந்து பேப்பரில் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து நான் என்னுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துறேன். இதான் என்னுடைய பேப்பர் இமெயில் அட்ரஸ். நான் கொடுத்த அடுத்த செகண்ட் நான் ஏற்கனவே ஒரு நான் செக் பண்ணி பார்த்துரும், கரெக்டான அமௌண்ட்லாம் வரத்தான் செய்யுது. ஸோ இப்போ வந்து என்னோட அக்கௌண்ட்லேயே நான் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு எப்படி நான் இதில் வித்ட்ரா எவ்வளோ சீக்கிரத்தில் ஆகுதுன்னு காட்டப்போறேன். ஸோ இதில் ரிக்வெஸ்ட் பேமெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஆர் யூ ஷுவர்னு கொடுத்து கேட்குறாங்க. ஸோ ஓகேன்னு கொடுத்துறேன். ஸோ ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பேலன்ஸ் அப்டேட் ஆகுது. எனக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து என்னுடைய பேப்பல் அட்ரஸ். ஸோ பார்த்துங்க, ஹீ ஹவ் சென்ட் யூ மணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், பேப்பரில் எனக்கு வந்து பேலன்ஸ் 0ல் தான் இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான் சார், ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ பாருங்கள், இங்கே பார்த்துக்கோங்க, இவ்வளோ வேகமாக பேமெண்ட் தரக்கூடிய ஒரு சர்வே ஜாப் தான் நீங்கள் பார்த்துருக்கோம். பாருங்கள், யூ ஆர் ரிசீவ்டு 3.35 USD ஃப்ரம் ஆர்டபுள்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நான் கொடுத்த வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ரொம்பவுமே ரிலையபிளான ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறது, அது குறைக்கக்கூடிய சர்வேல மட்டும் நீங்கள் இது பண்ணால் போதும். ஸோ பார்த்தீங்க இப்போ அப்படின்னா எனக்கு வந்து அந்த ரிசிப்ட் வந்துருச்சு. பாருங்கள், பெண்டிங்கில் இருந்து இப்போ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்னு வந்துருச்சு. ஸோ பாருங்கள், இதில் ரிவ்யூ கேட்டிருக்காங்க இவங்களோட பற்றி, அதை நீங்கள் ரிவ்யூ கொடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து பேலன்ஸ் 0 ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இது மாதிரி வந்து சர்வே ஜாப் கேட்கும்போது வந்து நான் புதுசாக சர்வே ஜாப் என்டர் பண்ண அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி அதை போடுறேன். ஸோ மினிமம் பே அவுட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $3 இருந்தால் தான் நீங்கள் பே அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ டெய்லி நைட்டு அண்ட் பகலில் வந்து நிறைய சர்வீஸ் கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, பேப்பர் ஆயிடுச்சு. ஸோ வித்தின் லைவ் ப்ரூஃபோடு தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அது உங்களுக்கு டேரெக்டாக வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளே ஆகுமான்னு கேட்கலாம். உண்மையிலே ஆகுதுங்க, நீங்கள் ஒன்று தப்பாக நினச்சிக்கோனா. நான் உண்மையிலே கரெக்டாக நான் டேரெக்டாக காட்டினா தான் காட்டுறேன், நான் ஒன்றும் போய் சொல்லலை, அவ்வளோதான். ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி. இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள், நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் எடுத்து காட்டினா அவன்கிட்ட இருந்து வந்த அமௌண்ட்டு. ஸோ பாருங்கள், இது 9 நவம்பரில் ரிசீவ் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இது ஒரு வீடியோவாக எடுத்து போடணும்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்துருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.